ஐயனார் சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சோழன் பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. ஸ்டேட்டஸில் நம்ம நிலாவும் சோழனும் ஒன்றா ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க இல்லையா, அது எல்லாமே ஸ்டேட்டஸில் போட்டிருப்பாங்க. அதை பார்த்துமே நம்ம நிலா வந்து எதுவுமே கோவப்படலை, சந்தோஷம்தான் படுறாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம சோழனுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. இப்போவே இந்த ஃபோட்டோவை நம்ம டிபியில் வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் டிபிலையுமே வச்சிடுறாங்க. பயங்கர ஹாப்பி. பலன்னு இருந்துட்டு, அண்ணே என்னண்ணே டிபிலலாம் ஃபோட்டோ வச்சிட்ருக்க, ரொம்ப அழகாக இருக்குண்ணே பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லுவோம். டே பல்லவா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா, ரொம்ப நாள் கழிச்சு நான் இன்றைக்கி தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். பல்லவன் இருந்துட்டு, ஆமாண்ணே ரொம்ப நாளுக்கு முன்னாடி நீ ரொம்ப சந்தோஷமாக இருந்தே என்ன? ஆமாண்டா, நிலாவை பார்த்தேன்ல முதல்ல, அப்போது அவளை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு பார்த்த உடனே. அன்னைக்குமே இந்த மாதிரி தான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இன்றைக்கி அதை விட ட்ரிபிள் மடங்கு சந்தோஷமாக இருக்குண்டா பல்லவா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிண்ணே சரி, எப்படியோ நீங்களும் அண்ணியும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்தா எனக்கும் நல்லா தானே இருக்கும், ஜாலியாக இருக்கும். அண்ணி எப்போவுமே இதே வீட்டிலே இருப்பாங்க, இந்த வீட்டை விட்டு போகவே மாட்டாங்க. இது போதும்ண்ணே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவனுமே ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க. இப்போது தீபாவளியெல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சுன்னு கூட சொல்லலாம். பட்டாசெல்லாம் வெடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம நிலாவோட அம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே மனோகர் இருந்துட்டு, என்ன தேனு எதுக்காக அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைங்க எனக்கு நம்ம பொண்ணு ஞாபகம் வந்துருச்சு. அவள் தீபாவளி அன்னைக்கு அழகாக குளிச்சு புது ட்ரெஸ் போட்டுட்டு வந்து என்கிட்ட வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு வந்து நிற்பா. ஆனால் ஒழுங்காக அந்த வேலையவே செய்ய மாட்டா. அது இதுன்னு சொல்லிட்டு துருன்னு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பா, பேசிக்கிட்டே இருப்பா. நம்ம வீடு ஃபுல்லாக அவன் மட்டும்தாங்க இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருந்த பொண்ணு இப்போது நம்ம வீட்டில் இல்லைன்னு நினைக்கிறப்போ என்னால் அதை தாங்கிக்க முடியலைங்க. அவள் இப்போது என்ன பண்ணிக்கிட்டு இருக்காளோ, புது ட்ரெஸ் வாங்கிறதுக்கு கூட அந்த வீட்டில் வக்கு இல்லைங்க. நம்ம நிலா புது ட்ரெஸ் போட்டாளா இல்லை பழைய ட்ரெஸ்லேயே இருக்காளான்னு கூட எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு அவளை பார்க்கணும் போல் இருக்குங்க. ஏங்க எனக்காக நம்ம அங்கே போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிக்கிட்டே எங்கள் தேன்மொழி வந்து நம்ம மனோகர்கிட்ட கேட்கவும், மனோகர் இருந்துட்டு கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. நிலாவோட அண்ணியுமே, ஆமாம்மாம்மா எனக்கும் அதான் தோணுது, நிலாவை நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நம்ம எல்லாருமா சேர்ந்து ஏன் நிலாவுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் நம்ம ட்ரெஸ் எடுத்துகிட்டு போய்கிட்டு கொடுக்கக்கூடாது, ஸ்வீட்ஸு, அதுக்கப்புறம் அதாவது தீபாவளி சீருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம நிலாவுக்கும் செய்யலாமே நம்ம அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே மனோகருக்குமே போகலான்னு தான் தோணுது. ஏன்னா என்னதான் சண்டை நடந்தாலுமே நிலா வந்து வேண்டவே வேண்டான்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு போனாலுமே பெத்த மனசு அடிச்சுக்கோன்ற மாதிரி தான் இங்கே மனோகருக்குமே நிலாவை பார்க்கணும் போல் தோணுது. இப்போவுமே அவங்களுக்கு நிலாவை நம்ம வீட்டிலே இருக்க வைக்கணுன்ற எண்ணம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக அந்த விஷயத்துக்கு நிலா வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க. இருந்தும் எப்படியாவது நிலாவை நம்ம வீட்டுக்கே இப்போவாவது கூட்டிகிட்டு வந்துட முடியுமா அப்படின்ற யோசனை நம்ம மனோகருக்கு இருக்குது. உடனே தேன்மொழி இருந்துட்டு, என்னங்க சொல்கிறீங்க, நம்ம போகலாமா, நான் நிலாவுக்காக பலகாரமெல்லாம் எடுத்து வைக்கவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரி தேனு நீ எல்லாம் ரெடி பண்ணு, நம்ம எல்லாருமா போயிட்டு நம்ம பொண்ணுக்கு என்ன சீர் செய்யணுமோ அதை நம்ம செஞ்சுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம நிலாவோட அம்மாவும் அண்ணியும் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் நிலாவுக்காக நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. இந்த ஸ்வீட்னா அதை இந்த அதிரசம்லாம் நிலாவுக்கு ரொம்ப பிடிக்கும். எண்ணெய் சட்டியில் சுட்டுக்கிட்டு இருக்கப்பவே சுட சுட சாப்பிட்ணுன்னு சொல்லுவாள். ஆனால் நான் தான் சொல்லுவேன், இதெல்லாம் சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் தாண்டி சாப்பிட்ணும். ஃபஸ்ட்டு முதல்ல சாமிக்கு படைச்சதுக்கப்புறம் உனக்கு தான் ஃபஸ்ட்டு நான் தருவேன் இதை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். தெரியுமா, என்னென்னவோ ஞாபகம்லாம் எனக்கு இப்போ திரும்ப வருது. நிலா பக்கத்தில் இல்லையேன்ற ஒரு குறை தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேன்மொழி வந்து அதாவது நிலா இருந்தப்போ என்னெல்லாம் நடந்துச்சோ அதை எல்லாத்தையுமே நம்ம நிலாவோட அண்ணிக்கிட்ட சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போது நம்ம நிலாவை பார்க்க போகிறாங்க இல்லையா, அந்த சந்தோஷமுமே நிறைய இருக்குது அவங்களுக்கு. இப்போது எல்லாமே எடுத்து வச்சாச்சு, ஏங்க நம்ம போகலாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோகர்கிட்ட சொல்கிறாங்க. இப்போது இந்த விஷயம் வந்து தாஸ்க்கு தெரியாது. நிலாவோட அண்ணி, அம்மா, அப்பா இவங்க 3 பேருமே ஸ்வீட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வராங்க. போகிற வழியிலேயே ஒரு ஜவுளி கடையில் நின்று ட்ரெஸ்ஸுமே எடுத்துக்கிறாங்க. இந்த கலர் அதாவது நிலாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், பிங்க் கலர், அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த கலரை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவோட அண்ணி சொல்கிறாங்க. பிங்க் கலரில் ஒரு சுடிதார் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா நிலாவுக்கு சுடிதார்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அதை எடுத்துக்கிட்டு இப்போது கரெக்டாக நேரம் எங்கள் சேரனோட வீட்டுக்கு வந்துடுறாங்க.
பெரிய கார் வந்து நிக்குது. இவங்க எல்லாருமே பட்டாசு வெடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது குட்டி, குட்டி பட்டாசு தான். இந்த மத்தாப்பு, சங்கு சக்கரம்னு சொல்லிட்டு, இதெல்லாம் வெடிச்சுக்கிட்டு இருக்கப்போ, "என்ன யாருது இந்த காரு?" அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம சோழன் நோட் பண்ணிடுறாங்க. "இது நிலாவோட அப்பாவோட கார் மாரியே இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு. நிலா கிட்ட போயிட்டு, "நிலா, இது உன் அப்பா கார் மாரியே இல்ல?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமா சோழன், கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. என் அப்பா மாதிரியே தான் இருக்கு. ஆனா என் அப்பா எதுக்காக இங்க வரணும்? கண்டிப்பா என் அப்பா வரதுக்கு வாய்ப்பில்லையே" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க நம்ம மனோகர், நம்ம நிலாவோட அம்மா, அண்ணின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களா கார்ல இருந்து இறங்குறாங்க. இவங்க எல்லாருமே பார்த்த நம்ம நிலாவுக்கு பயங்கரமா சந்தோஷமா இருக்கு. அ தீபாவளி அன்னைக்கு இவங்கள பார்க்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதாவது ஆசை இருக்கதா செஞ்சது. இப்போ நேர்ல பார்த்ததுமே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. ஆனா, இப்போ சோழன கடத்தி கொலை பண்ற அளவுக்கு கொண்டு போய் விட்டாங்க இல்லையா மனோகர் ஃபேமிலி. அது எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துடுது நம்ம நிலாவுக்கு. உடனே அந்த சந்தோஷம் எல்லாமே பறந்து போயிடுது. மொ முகமெல்லாம் வாடி போயிடுது. சேரனுமே யாரா இருந்தாலுமே வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு, எதிரியா இருந்தாலுமே கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சு தண்ணியெல்லாம் குடுப்பாங்க. இவங்கள கூப்பிட்றதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா, சோழன கொலை பண்ணணும்னு நெனைச்சாங்க இல்லையா? அத வந்து இப்போ வரைக்குமே நம்ம சேரனால ஏத்துக்கவே முடியல. நிலாவோட மனசு கஷ்டப்பட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம சேரன் அவங்கள போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் கூப்பிடுறாங்க. உடனே நிலா இருந்துட்டு, "அண்ணே, எதுக்காகண்ணே இவங்கள வாங்கன்னு சொல்லி சொல்லி கூப்பிடுறீங்க? வேண்டாண்ணே, இவங்க வரவே வேண்டாம். சோழனை கொலை பண்ண பார்த்தவங்கங்க இவங்க. கண்டிப்பா இவங்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு வரவே கூடாது. இவங்களோட உறவே நமக்கு வேண்டாண்ணே" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத கேட்டதுமே நம்ம சோழனுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. நிலா நம்ம மேல எவ்ளோ லவ் வச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம மேல எவ்ளோ பாசம் இருந்தா, இப்படி அவங்க அம்மா, அப்பாவவே வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷம் அவங்களுக்கு. ஏன்னா, நிலா கிட்டேயுமே நெறைய சேஞ்சஸ் தெரியுது. நம்ம சோழன இப்போ அவங்க ஏத்துக்க தான் ட்ரை பண்றாங்க. ஆனா, வெளிப்படையா சோழன் கிட்ட அவங்க சொல்லல. இருந்தாலும் நம்ம சோழனுமே லைட்டா புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம மேல நிலாவுக்கு பாசம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி. இப்போ மனோகர் நிலா முன்னாடி நின்டு, "இங்க பாரும்மா நிலா, என்ன மன்னிச்சிடுடா செல்லம். ப்ளீஸ்டா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி பாவமா முகத்த வச்சுக்கிட்டு சொல்றாங்க. இத பார்த்ததுமே நம்ம நிலாவுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் இல்ல, இவரு நம்மகிட்ட நடிச்சாலும் நடிப்பாரு. கண்டிப்பா இதுக்கெல்லாம் நம்ம அ வ அதாவது இவரு மன்னிப்பு கேட்குறாரேன்னு சொல்லிட்டு நம்ம ஏமாந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. மொறச்சுக்கிட்டே இருக்காங்க. எதுவுமே ஒரு வார்த்தை கூட பேசல. உடனே இங்க மனோகரும், "இங்க பாரும்மா நிலா, என்ன மன்னிச்சிடுமா. உன் வாயால மன்னிச்சிட்டேன்னு சொல்லுமா ப்ளீஸ்மா. நீ இல்லாம நம்ம வீடே ஒரு மாதிரி இருக்குமா. திருவிழா மாதிரி அதாவது இந்த தீபாவளிய இந்த உலகமே கொண்டாடிக்கிட்டு இருக்கு. ஆனா நம்ம வீட்ல மட்டும் யாருமே சந்தோஷமாவே இல்ல. ஒரு பட்டாசு கூட வெடிக்கல தெரியுமா? தீபாவளியே ஒரு மாதிரி சாதாரண வெத்து நாள் கூட நல்லா இருக்கும் போல. பண்டக மாதிரியே இல்லம்மா. நீ இல்லாம அந்த வீடே சுத்தமா சரியில்லம்மா" அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்றாங்க. இப்போ சோழன் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, இந்த ஆளு அதை இத சொல்லி நிலாவ கூட்டிட்டு போயிடுவாரோ! இப்பதான் நிலா நம்மள கொஞ்சமா அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. இப்போ இந்த ஆள் வந்து மனச மாத்தி கூட்டிட்டு போயிட்டாருன்னா அப்படின்னா, நம்ம வாழ்க்கை என்னத்துக்கு ஆவது? ஐயோ! இப்போ நிலா என்ன மைண்ட் செட்ல இருக்கான்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு படபடன்னு இருக்குதுங்க நம்ம சோழனுக்கு. எங்க அவங்க அப்பா நிலாவ கூட்டிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாங்க. இப்போ நிலா இருந்துட்டு, "இங்க பாருங்க, தேவையில்லாம என்கிட்ட நாடகம் போட்டு என்ன ஏமாத்தணும்னு நினைக்காதீங்க. ஏற்கனவே நான் உங்ககிட்ட 2 டைம் ஏமாந்துட்டேன். நீங்க திருந்தி தான் வந்திருக்கீங்க. பொண்ணு வேணுன்றதுக்காக என் மேல பாசத்தோட வந்து என்னை கூட்டிட்டு போனீங்கன்னு நினைச்சேன். ஆனா பழி வாங்குற எண்ணத்தோட நீங்க என்ன கூட்டிட்டு போயிருக்கீங்க. என் மேல பாசம் இருக்கிற மாதிரி நடிச்சிருக்கீங்க. அதெல்லாம் இப்போ நினைச்சா கூட எனக்கு அருவெருப்பா இருக்கு. இப்படி ஒரு அப்பாவா நமக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்போ, சத்தியமா அதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியல. தயவு செஞ்சு இந்த நல்ல நாள்ல இங்க வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. நாங்க குடும்பமா சேர்ந்து தீபாவளிய சந்தோஷமா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இப்படி எதுக்காக எங்க சந்தோஷத்துல மண்ண வாரி போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொல்றாங்க. இப்போ நிலாவோட அம்மா இருந்துட்டு, "ஏய் நிலா, எதுக்காக இப்படியெல்லாம் உன் அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? உன்னை ஆசையா பார்க்கலான்னு சொல்லிட்டு ஸ்வீட்டு, பலகாரம், அதுக்கப்புறம் உனக்கு ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு அத்தனையும் வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல நீ எதுக்காக உன் அப்பாவை திட்டி கஷ்டப்படுத்துற? அவரு உன்னை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆசாசியா வந்தாரு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
நிலா இருந்துட்டு, "இங்க பாரும்மா, இவரு என்கிட்ட இப்படிதாம்மா முன்னாடி டைமுமே வந்து நடிச்சாரு. நடிச்சு நடிச்சு என்ன நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. நான் கூட உண்மையாவே நெனச்சேன். அப்பா நம்மள மன்னிச்சு ஏத்துக்கிட்டாரு. நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நெனைக்கிறாரு அப்படின்னு சொல்லி நெனச்சேன். ஆனா சத்தியமா அதெல்லாம் இல்லவே இல்ல. சோழன கொலை பண்ண நெனச்சிருக்காங்க. அவர் மேல திருட்டு பட்டத்த கட்டணும்னு சொல்லி நெனச்சிருக்காங்க. கொஞ்சம் விட்டிருந்தா நானே அவர் தான் திருடி இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நெனச்சிருப்பேன். இல்ல அவரு உயிரோட இல்லாம கூட போயிருக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம சோழனுக்காக நெறையவே பேசுறாங்க நம்ம நிலா. உடனே இங்க நம்ம அ மனோகர் இருந்துட்டு, "இங்க பாரும்மா நிலா, நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவு மாதிரி. மன்னிச்சு அதாவது மறந்து ஏத்துக்கோமா என்ன" அப்படின்னு சொல்றாங்க. எங்க நிலா இருந்துட்டு, "இங்க பாருங்க, நான் திரும்பவும் திரும்பவும் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணுன்ட்டு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. நீங்க யாரோ, நான் யாரோ. தயவு செஞ்சு இங்கேருந்து இடத்த காலி பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு, உடனே நிலாவோட அண்ணி இருந்துட்டு, "இங்க பாரு நிலா, உனக்காக நாங்க நெறைய வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த தீபாவளி சீர மட்டும் நீ ஏத்துக்கோ" அப்படின்னு சொல்லவும், "அண்ணி நீங்களே வேண்டான்னு சொல்லி நான் சொல்றேன். இந்த தீபாவளி சீர் மட்டும் எனக்கு எதுக்காக? தயவு செஞ்சு இங்கேருந்து அப்பாவையும், அம்மாவையும் கூட்டிட்டு போங்க. எனக்கு அப்பான்னு சொல்றதுக்கு கூட ஒரு மாரி அருவருப்பா இருக்கு. ஏன்னா, அவ்வளோ கீழ்த்தரமான வேலையெல்லாம் இவரு செஞ்சிருக்காரு. கண்டிப்பா எந்த பொண்ணா இருந்தாலுமே, இப்படி ஒரு அப்பாவ ஏத்துக்கவே மாட்டாங்க." அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம நிலா வந்து முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம நிலாவோட அண்ணியுமே சைலண்ட் ஆயிடுறாங்க. இப்போ அங்கேருந்து அவங்க ரொம்பவே கோவமா அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இப்போ மனோகர் பயங்கரமா கோவப்படுறாங்க தேன்மொழி மேல. "ஏய், நம்ம பாட்டுக்கு சிவனேன்னு நம்ம வீட்டிலேயே இருந்திருக்கலாம். பொண்ணு ஞாபகம் வந்துருச்சு. அவள போய் பார்த்துட்டு வரலாம். அவளுக்கு சீர் குடுக்கலான்னு சொல்லிட்டு, அவ முன்னாடி போய் நின்னோம். நம்மள பண்டக நாள்ல நம்மள எப்படி அவமானப்படுத்தி அனுப்புனா பார்த்தல்ல. இருக்கிற கஷ்டமெல்லாம் பத்தாது. இப்போ இவ நம்மள அவமானப்படுத்துனத நெனச்சு, இந்த தீபாவளி ஃபுல்லா கொண்டாடலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க. இப்போ நிலாவோட அம்மாவோ, "இங்க பாருங்க, அவள பார்க்கணும்னு ஆசையா இருந்தேன். அவளுக்கும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குமோன்னு சொல்லிட்டு நான் நெனச்சு தான் அவள பார்க்கலான்னு சொல்லி போனேன். ஆனா இப்படி அவ நம்மள அவமானப்படுத்துவான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. இனிமே அவள தேடி நம்ம போகவே வேண்டாங்க. போதுங்க அவ நம்மள அவமானப்படுத்துனது எல்லாமே" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேன்மொழியுமே சொல்றாங்க. இன்னொரு சைடு இங்க நம்ம நிலா வந்து அவங்க அப்பா, அம்மா எல்லாருமே போயிட்டதுக்கப்புறம் பயங்கரமா அழுகுறாங்க. சேரன் இருந்துட்டு, "ஏன்பா திடீர்னு அழுகுற?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இல்லண்ணே, எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. அப்பாவ நான் அப்படி பேசியிருக்க கூடாது தான். ஆனா, அவரு என்கிட்ட உண்மையாவே இருக்க மாட்டேன்றாருண்ணே. பாசத்த வச்சு அவரு என்கிட்ட நடிக்கிறாரு. எப்படிண்ணா அவர நான் திரும்பவும் நம்ப முடியும்? இப்போ கூட அவரு உண்மையான பாசத்தோட வந்தாரா? இல்ல நடிச்சு என்ன அந்த வீட்ல இருக்க வைக்கணுன்றதுக்காக வந்தாரான்னு எனக்கு இப்போ கூட கண்டுபிடிக்க முடியலண்ணே. அப்படியே பச்சையா நடிக்கிறாருண்ணே. எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகுறாங்க. இப்போ நம்ம நிலா அழுறத பார்த்ததுமே சோழனுக்கு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. "ஏங்க, நீங்க இந்த நல்ல நாள்ல அழுகாதீங்க. உங்கள இப்படி பார்க்கறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்க அப்பா, அம்மாவோட ஞாபகம் வராம இருக்கணும். உங்க வீட்ட பத்தின ஞாபகம் வராம இருக்கணுன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த தீபாவளிய கொண்டாடணும்னு நெனச்சேன். ஆனா எல்லாமே நல்லா தான் நடந்துக்கிட்டு இருந்தது. உங்க அப்பா, அம்மா வரத்துக்கு முன்னாடி வரைக்கும். ஏங்க, இத மட்டும் ஒரு 1/2 மணி நேரம் நடந்தத மட்டும் மறந்துட்டு, இதுக்கு முன்னாடி நடந்தத நெனச்சு சந்தோஷமா இருங்க. ப்ளீஸ்ங்க, நீங்க அழுகாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து கண்ணெல்லாம் தொடச்சி விடுறாங்க. நம்ம நிலாவுமே எதுவுமே சொல்லாம சைலண்டாவே இருக்காங்க. "சோழன், எனக்காக நீங்க எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க. அ உண்மையாவே எனக்கு உங்கள ரொம்ப பிடிச்சிருக்குங்க சோழன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா உள்ள போயிடுறாங்க. நம்ம சோழனுக்கு அப்படியே காத்துல பறக்கிற மாதிரி இருக்கு. "அ என்னங்க சொன்னீங்க?" அப்படின்னு சொல்லி திரும்பவும் கேட்கவும், அங்க நிலா இல்லவே இல்ல. "டேய் பல்லவா! நிலா எங்கடா?" அப்படின்னு சொல்லவும், "இப்பதான் உள்ள போனாங்க" அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சோழனால இத அப்படியே ஒரு மாதிரி சந்தோஷத்த எப்படி வெளிக்காட்டுறதுன்னே தெரியல. நம்ம சேரன தூக்கிக்கிட்டு சுத்துறாங்க. "டேய் சோழா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன கீழ இறக்கி விடுடா. கீழ எதுவும் போட்டுற போற. நல்ல நாள் அதுவுமா என் கைய கால எதுவும் உடைச்சிட போறடா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் கத்தவும், சோழன் இருந்துட்டு சத்தமா, "அண்ணே, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேண்ணே. இத வந்து என் வாழ்நாள்ல நான் எப்பவுமே இந்த தீபாவளிய மறக்கவே மாட்டேண்ணே. என்ன நிலாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்காண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமா நம்ம சேரனை தூக்கி சுத்திக்கிட்டே இருக்காங்க. உடனே பாண்டி இருந்துட்டு, "டேய் சோலா, நீ சந்தோஷமா இருக்கன்னு சொல்லிட்டு அண்ணனோட நிலைமைய ரொம்பவும் மோசமா பண்ணிட்ட போறடா. ஃபர்ஸ்ட்டு அண்ணனை கீழே இறக்கி விடுடா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ நம்ம சேரனை வந்து கீழே இறக்கி விட்டுடுறாங்க.
இப்போது நான் சேரன் வந்து சொல்கிறாங்க, டே சோலா நீ எப்போவும் இப்படியே சந்தோஷமாக இருக்கணும். நீயும் நிலாவும் ஒன்று சேர்ந்து 100 வருஷத்துக்கு குழந்தை குட்டின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்டா. இதெல்லாம் நான் பார்த்து ரசிக்கணும்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே பல்லவன் இருந்துட்டு, என்ன நீ ஏதோ கிழவ மாதிரி இப்படி 100 வருஷம் குழந்தை குட்டி அதை பார்த்து நான் ரசிக்கணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கேன். அண்ணே உனக்கும் கல்யாணம் காட்சி குழந்தை குட்டின்னு எல்லாமே நடக்கணும்னே. நீ என்னமோ வயசான ஆள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் சொல்கிறாங்க. உடனே சோழனுமே, ஆமாண்ணே உனக்கும் சீக்கிரமாக கல்யாணம் நடக்கணும். நாங்கள் எல்லாருமா சேர்ந்து உனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணலான்னு தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லவும், உடனே சேரன் இருந்துட்டு அதுக்கெல்லாம் ஒரு அவசியம் இல்லைடா. ஏன்னா நான் புரோக்கர்கிட்ட பொண்ணு பார்க்க சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம சோழன் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னண்ணே கல்யாண ஆசை வந்துருச்சோ? அண்ணே சந்தோஷம்தாண்ணே, உனக்கு சீக்கிரமாகவே கல்யாணம் நடக்கணுண்ணே. அதெல்லாம் பார்த்து நாங்கள் ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம சேரன் வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணை தான், டிவோர்ஸ் ஆக போகிற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்ற விஷயம் வந்து வீட்டில் உள்ள யாருக்குமே தெரியாது. கண்டிப்பாக இந்த விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா யாருமே ஒத்துக்கவே மாட்டாங்க. சேரனுக்கு பயங்கரமாக திட்டு தான் விழும், முக்கியமாக நம்ம நிலா கிட்டேருந்து. ஏன்னா இந்த விஷயத்த வந்து இப்போ வரைக்குமே நம்ம சேரன் வந்து யாருக்கிட்டையும் சொல்லலை. சொன்னால் கண்டிப்பாக இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ண விட மாட்டானுங்கன்னு தெரியும். அதனால தான் சீக்கிரமாக நம்ம ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பாண்டியுமே வானத்தையும் கல்யாணம் பண்ணிக்குவாங்க, தம்பிங்கெல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்கன்றதுக்காக, அது ஒரே காரணத்துக்காக நம்ம சேரனோட வாழ்க்கையவே அவங்களே ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம். சேரன் வந்து தன்னோட வாழ்க்கையை பெருசாக வந்து நினைக்கவே இல்லை. தம்பிங்க வந்து சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் இப்போ வரைக்குமே உழைச்சிக்கிட்டு இருக்காரு, பாடுபட்டுக்கிட்டு இருக்காருன்னு கூட சொல்லலாம். சேரன் வந்து உண்மையாகவே ரொம்பவே நல்லவர்னு சொல்லலாம். இருந்தாலும் இப்படி ஒரு கல்யாணம் வேண்டான்னு தான் தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இப்போது நம்ம நிலா வந்து ரூம்குள்ளே போயிட்டு பயங்கரமாக சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சோழன் ஒவ்வொன்றத்தையும் நம்ம நிலாவுக்காக பார்த்து பார்த்து செய்கிறாங்க. இதுக்கு முன்னாடியுமே பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் அப்போ யோசித்து பார்க்கல. இப்போ ஒவ்வொன்றத்தா யோசித்து பார்த்து நம்ம சோழனை நம்ம நிலா மனசுக்குள்ளேயே ரசிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். இப்போது தீபாவளியெல்லாம் நல்லபடியாக சிறப்பாக முடிகிறது. காலையிலே எந்திரிச்ச உடனே நம்ம சேரன் வந்து எல்லாருக்குமே டீ வச்சு கொடுக்குறாங்க. ஆனால் டீ சூப்பர்ண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் வந்து ரசித்து குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பல்லவன் இருந்துட்டு, அண்ணி சீக்கிரமாக கிளம்பி என் கூட வாங்க நீ, பஸ் ஸ்டாண்டுக்கு இன்றைக்கி சீக்கிரமாகவே போகணும் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே இங்கே நம்ம நிலா இருந்துட்டு, என்ன பல்லவா நீ எதுக்காக சீக்கிரமாக போகணும்னு சொல்கிறேன்னு எனக்கு நல்லாவே புரியுதுடா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம பல்லவனுமே அப்படியே வெக்கப்படுறாங்க. உடனே சேரன் இருந்துட்டு, என்னப்பா நிலா 2 பேருமா என்னமோ பேசிக்கிறீங்க, பஸ் ஸ்டாண்டுக்கு எதுக்காக நீங்கள் சீக்கிரமாக போகணும், டைமுக்கு போயிட்டு பஸ் ஏறினா போதாதாப்பா? ஆமாம் என்ன விஷயம் நடக்குது, டே பல்லவா ஏதாவது திருட்டு வேலை பண்ணுறியாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து கேட்கவும், நம்ம பல்லவனும், அண்ணே நான் என்ன திருட்டு வேலை பண்ண போகிறேண்ணே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, சீக்கிரமாக போய் நின்னா பஸ் ஏறி சீக்கிரமாக காலேஜ் போய் சேர்ந்துடலாம்ல, அதுக்காக தானே, வேறெல்லாம் மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மழுப்புறாங்க. ஏய் பல்லவா நேராக காலேஜுக்கு போ, நல்லா படி, அதுக்கப்புறம் நேராக வீட்டுக்கு வா, இதை மட்டும் பண்ணு பல்லவா, மற்றபடி வேறு ஏதாவது செஞ்சு தொலைச்சிட போகிறடா, சரியா? நல்லா படித்து நல்ல ஒரு வேலைக்கு போகணும், அதுதான் இந்த அண்ணனோட ஆசையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ணே நீ கவலையே படாதண்ணே, நான் வேலைக்கு போயிட்டு உனக்கு சம்பாதிச்சு நிறைய கொடுக்கவண்ணே, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லவும், உடனே சேரணும், டே பல்லவா நீ சம்பாதிச்சு கொடுக்கணுன்றதெல்லாம் எனக்கு தேவையே இல்லைடா, நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்டா, அது ஒன்று மட்டும்தான் நான் எதிர்பார்க்குறேன், நல்லபடியாக வேலை ஆக்கி போய் நீங்கள் லைஃப்பில் செட்டில் ஆகிடணும், அதுதான்டா எனக்கு முக்கியமாக வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து சொல்கிறாங்க. சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எல்லாருமே ரெடியாகி கிளம்பிடுறாங்க. இப்போது நம்ம நம்ம சோழன், அதுக்கப்புறம் பல்லவன், நிலா இவங்க 3 பேருமா பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறாங்க. அந்த பொண்ணு ஒன்று வரும் இல்லையா, நம்ம பல்லவனை பார்த்துக்கிட்டு இருந்த பொண்ணு, அந்த பொண்ணு வந்து இப்போது நம்ம சோழனை பார்க்குது, சோழனவே பார்த்து பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போது நம்ம பல்லவன் வந்து நினைக்கிறாங்க, என்ன நேற்று வரைக்கும் நம்மளை பார்த்துக்கிட்டு இருந்து அண்ணன் இன்னைக்கு வந்ததுமே சோழ அண்ணனை பார்த்துக்கிட்டு இருக்கு இந்த பொண்ணு, சரியான 420 ஆட்டம் இருக்குது, சேச்சே இந்த பொண்ணெல்லாம் நமக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவனுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாயிடுது, அப்செட் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் காலேஜுக்குமே போயிடுறாங்க.
இப்போது காலேஜ் போகிறாங்க. நம்ம நிலா வந்து ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க. சோழனுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கடைக்கு போயிடுறாங்க. பாண்டி கடைக்கு போயிட்டு நம்ம சோழன் வந்து ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. டே பாண்டி, நான் நேற்று ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் பாண்டி. உண்மையாகவே இந்த தீபாவளி ரொம்ப சிறப்பாக போச்சுன்னு கூட சொல்லலாம். நிலா கூட நான் எப்படியெல்லாம் அதாவது ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். அவங்க பக்கத்தில் நிற்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன வார்த்தைகள் பேசி அவங்க கூட க்ளோஸாக இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். இது எல்லாமே நேற்று சின்ன சின்ன ஆசைகள் எல்லாமே நிறைவேறுச்சுடா. அவங்களுமே என்னை எதுவுமே சொல்லவே இல்லை. அவங்க ஃபோட்டோவை நான் இப்போ டிபியில் கூட வச்சுருக்கேன். கண்டிப்பாக அதை பார்த்துருப்பாங்க. அதை பார்த்துட்டு கூட ஏன் வச்சிங்க, எதுக்கு வச்சிங்கன்னு சொல்லிட்டு கேட்கவே இல்லை பாண்டி. இதுக்கு முன்னாடியெல்லாம் சின்னதாக அவள் பக்கம் போய் நின்றா கூட, எதுக்கு இவ்வளோ பக்கம் வந்து நிற்கிறீங்க, பக்கமாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பா. ஆனால் இப்போது அவள் என்ன அவளோட புருஷனா மனசார ஏற்றுக்கிட்டான்னு சொல்லி தோணிக்கிட்டே இருக்கு பாண்டி. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் வந்து அவங்க சந்தோஷத்தை எல்லாத்தையுமே இங்கே நம்ம பாண்டிக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாண்டியுமே, டே சோழா, நீ சந்தோஷமாக இருந்தால் எல்லாருக்கும் நல்லது தான்டா. சீக்கிரமாகவே அவங்க உன்னை புரிஞ்சுப்பாங்கடா. நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வானதி வந்து வராங்க. வானதி வந்ததுமே, என்ன பாண்டி, இந்த அதான் உன் அண்ணன் இல்லாமல் நீ எப்போவுமே இந்த கடையை ஓப்பன் பண்ணுறது போல், இதுக்கு முன்னாடி தான் ஏதோ காரெல்லாம் ஓட்டுறதில்ல ஒரு மாதம் வரைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. அப்போ தான் வந்து இவரே உட்காந்துக்கிட்டு இருந்தார். இப்போ என்னடானா டெய்லியும் வந்து உட்கார்றாரு போல் அப்படின்னு சொல்லுவோம். உடனே சோழன் இருந்துட்டு, ஏய் என்ன என்ன நீ ஓவராக தான் பேசிக்கிட்டு இருக்க? ஏன் என் அண்ணன் கடையில், சரி என் தம்பி கடையில் நான் வந்து உட்காரக்கூடாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் வந்து சொல்லவும், நான் உங்களெல்லாம் உட்காராதீங்கன்னு சொல்லலை, என்ன வேலை வெட்டி இல்லையான்னு சொல்லி கேட்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்கிறாங்க. வேலை இருக்கோ இல்லையோ உனக்கு என்ன, ஏன் பர்சனலெல்லாம் நீ எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். ஐயோ ஓவராக தான் பண்ணாதீங்க, சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம சோழன் இருந்துட்டு, அம்மா உங்கள் வீட்டு நிலவரமெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு, யாரையாவது கிடைப்பாங்களா, எதனா ரோட்டில் போகிறவங்கள கூட கிடைச்சா கூட உங்கள் வீட்டில் உள்ளவங்க கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க போல், எங்கள் குடும்பத்துக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, யார் கிடைச்சாலும் பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கவும், உடனே வானத்து இருந்துட்டு, அப்படி கூட பண்ணாலும் பண்ணுவாங்க, ஏன்னா உங்கள் குடும்பத்துக்கு பொண்ணு கொடுக்கக்கூடாது, மற்றபடி யாரை வேணாலும் நான் கல்யாணம் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா என் அம்மாவும் என் அப்பனும் என் அண்ணனும் இப்படி இருக்காங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. பாண்டி, நீ எப்போ பாண்டி என்னை கல்யாணம் பண்ணிப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானதி வந்து கேட்குறாங்க. பாண்டியன் இருந்துட்டு, ஏன் வானதி அடிக்கடிக்கு நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணுமா என்ன, நான் பண்ணுறப்போ பண்ணுறேன், தேவையில்லாமல் கல்யாண பேச்செல்லாம் இப்போ எடுக்காத. இல்லை பாண்டி, நேற்று கூட கல்யாண பேச்சை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க எங்கள் வீட்டில், என்னை போட்டு அறுன்னு அறுக்குறாங்க பாண்டி. என்னால் அங்கே சகிச்சுக்கிட்டு இருக்கவே முடியல பாண்டி. நான் சொன்னாலும் நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. என் அண்ணன் என் ஃப்ரெண்டை தான் நீ கல்யாணம் பண்ணி ஆகணும், பொய் சொல்லி கல்யாணத்தை நிறுத்திட்டுல, அவனை பேசி சமாதானம் செஞ்சு கூட்டிகிட்டு வந்து நான் வீட்லேயே உன் கழுத்தில் தாலியை கட்ட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் சொல்லி மிரட்டுறான் பாண்டி. இவன் நான் தூங்கின்னு இருக்கிறப்ப கூட கண்டிப்பாக அவன் ஃப்ரெண்டு இதை கூட்டிகிட்டு வந்து கழுத்தில் தாலியை கட்டு வச்சிருவான் போல். அந்த அளவுக்கு வீட்டில் நிலமை ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்க பாண்டி. இதை நீ தான் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டியன் இருந்துட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. சரி வானதி, உன்னுடைய நிலமையும் நான் புரிஞ்சுக்கிறேன். சரி நீ வேணா நான் ஹாஸ்டலில் எது தங்கிக்கிறியா அப்படின்னு சொல்லவும், என்ன பாண்டி ஹாஸ்டல்னா அதுவும் ஏதாவது தனிப்பட்ட பிரச்சனைலாம் நிறைய வரும். எனக்கு ஒரே ஒன்று தான் தோணுது, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு வந்துடணும் பாண்டி, ப்ளீஸ் பாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு வானதி, புரிஞ்சுக்கோ. சரி நேற்று தீபாவளிலாம் நல்லபடியாக போச்சா அப்படின்னு சொல்லவும், ஏதோ போச்சு, நான் மட்டும்தான் வெளியே பட்டாசெல்லாம் வெடிச்சுக்கிட்டு இருந்தேன், என் அம்மா உள்ளே உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு. வெளியே வந்தால் எங்கள் ஊரில் உள்ளவங்க எல்லாருமே என்னை பற்றின விஷயத்த எதெல்லாம் கேட்டு அவங்கள டென்ஷன் பண்ணிடுவாங்களோன்னு சொல்லிட்டு வெளியவே வராமல் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது சோழன் இருந்துட்டு, ரொம்ப கஷ்டம்தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு, சரி பாண்டி நீங்கள் பேசிக்கிட்டு இருங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லவும், எங்கடா போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை நிலா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடும், அப்படியே நிலாவை பார்க்க தான் அப்படின்னு சொல்லவும், இருடா நம்ம ஒன்றாவே வீட்டுக்கு போயிட்டோம், அதான் பல்லவனும் வரான்ல, பல்லவனும் நிலாவும் வந்துடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்கிறாங்க. இப்போ கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு, சரி வானதி நீ பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டின்னு சொல்லணும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போது நம்ம நிலா வந்து வீட்டுக்கு வந்ததுமே பல்லவன்கிட்ட, என்ன பல்லவா அந்த பொண்ணு உன்னை இன்றைக்கி சரியாக பார்க்கவே இல்லை போல் அப்படின்னு சொல்லுவோம். அண்ணி அந்த பொண்ணு என்ன பார்க்கல அண்ணி,
சோழன் அண்ணனை தான் வெறிச்சு வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கு போல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம நிலாவுக்கு பயங்கரமாக ஷாக்கிங்காக இருக்குது. என்ன சொல்கிற பல்லவா, இத்தனை நாளாக உன்னை தானே பார்த்துக்கிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்குவோம். அண்ணி, இத்தனை நாளாக என்ன தான் நீ பார்த்துக்கிட்டு இருந்தது? அதான் இன்னைக்கு காலையில் அண்ணன் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துச்சுல்ல, அண்ணனை தான் பார்த்து பார்த்து அது சைட் அடிச்சுக்கிட்டு இருந்தது அண்ணி. நான் நல்லாவே கவனிச்சேன் அண்ணி. அந்த பொண்ணு ஒன்றும் சரியில்லை அண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சோழன் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு, டே பல்லவா, என்னடா அந்த பொண்ணெல்லாம் சரியில்லைன்னு சொல்லாத. உன்னை விட நான் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக அழகாக அன்சமாக இருக்கேன். அதனால தான் அந்த பொண்ணு என்ன பார்த்துருக்கு. அதுக்காக அந்த பொண்ணை சரியில்லைன்னெல்லாம் சொல்லக்கூடாது. சரி பல்லவா, நல்ல விஷயத்த சொல்லியிருக்க. நான் நாளைக்கு இருந்து கண்டிப்பாக அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிறேன். காலையிலே போயிட்டு அந்த பொண்ணை மீட் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம நிலாவுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது. பயங்கரமாக கோவமாக ரூமில் போயிட்டு கதவை சாத்திக்கிறாங்க. உள்ளே போயிட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நிலாவே அவங்களுக்கு தனக்குத்தானே பேசிக்கிறாங்க. நம்ம எதுக்காக அழுகணும்? ஏன் நம்ம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம்? சோழன் யாரை வேணாலும் பார்க்கட்டும். சோழனுக்கும் நமக்கும் நடந்த கல்யாணம் சும்மா கல்யாணம் தானே, டிவோர்ஸ்க்குமே அப்ளை பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கிறப்போ நம்ம ஏன் டென்ஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே மனசை தேத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம வெளியே சோழன் நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. நிலாவுக்கு பயங்கர கோவம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். சரி இதை வச்சே நிலாவை எப்படியாவது நம்ம வழிக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் நினைக்கிறாங்க. மறுநாள் காலையிலேயே இங்கே நம்ம சோழன் டிப்டாப்பாக ரெடியாகி கூலிங் கிளாஸோடு அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போய் நிற்கிறாங்க. இப்போது நம்ம பல்லவனும் நிலாவுமே கூட வராங்க. அந்த பொண்ணு நம்ம சோழனை பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம நிலாவுக்கு கோவம் பயங்கரமாக ஏறுது. அப்படியே முகமெல்லாம் மாறிடுது. பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. அண்ணி, அங்கே பார்த்தியா அண்ணி, அண்ணனை எப்படியெல்லாம் அந்த பொண்ணு வெறிச்சு பார்க்குதுன்னு சொல்லிட்டு. இந்த பொண்ணு நான் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினச்சேன் அண்ணி. பொண்ணுங்களே ரொம்ப ரகமான பொண்ணுங்கள்லாம் இருக்காங்க. உண்மையாகவே நீங்கள் ரொம்பவே கிரேட் அண்ணி. என் அண்ணன் உங்கள் பின்னாடியே எத்தனை நாள் சுற்றிருக்கோம், உங்களை பார்த்து ஒழிஞ்சிருக்கோம். ஆனால் ஒரு நாள் கூட என் அண்ணனை நீங்கள் சைட் அடிச்சது கிடையாது. ஆனால் உங்களை மாதிரி எந்த பொண்ணுமே வராது அண்ணி. அதுக்காக உங்களை பொண்ணு அது இதுன்னு சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்கள் கேரக்டர் உண்மையே சூப்பர் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் நம்ம பல்லவன் நிலாக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிலாவுக்கு பயங்கரமாக கடுப்பாக இருக்குது. ஏன்னா அந்த பொண்ணு சோழனவே பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போது சோழன் அந்த பொண்ணு பக்கத்தில் போய் நின்று பேசுகிறாங்க. ஹாய்ங்க அப்படின்னு சொல்லவும் ஹாய் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம சோழன் இருந்துட்டு, ஏங்க நீங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க, உண்மையாகவே பார்க்குறதுக்கு லட்சணமாக அழகாக இருக்கீங்க. ஆமாம், என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே தலையாட்டிக்கிட்டே பஸ்ஸில் ஏறி போயிடுறாங்க இங்கே அந்த பொண்ணு. இப்போது நம்ம சோழன் நிலா பக்கத்தில் நின்று, நிலா, நான் அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு என்னை பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். அழகாக அப்படியே ஒரு மாதிரி பல்லு தெரியாமல் அழகாக மௌனமாக சிரிச்சிட்டு போணுச்சு தெரியுமா. இதை பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. என்னை அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல். அந்த பொண்ணுமே பார்க்கறதுக்கு நல்லா மகாலட்சுமி மாதிரி க்யூட்டாக இருக்குங்க, அழகாக இருக்குது. அந்த பொண்ணு எனக்கு செட் ஆகுமான்னு சொல்லுங்கள். நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம நிலாவால் தாங்கிக்கவே முடியல. பயங்கர கோவமாக்குறாங்க. பக்கத்தில் ஆட்டோ இருக்குது. ஆட்டோவில் ஏறி அவங்க பாட்டுக்கு ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க. இங்கே நம்ம சோழன் இருந்துட்டு, டே பல்லவா, என்னடா நிலா இவ்வளோ கோவமாக போகிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். அண்ணே, இது கூட உனக்கு புரியலையா அண்ணே? நீங்கள் அந்த பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருந்தீங்களே, அதை ஏற்றுக்க முடியாமல் தான் அண்ணி இவ்வளோ கோவமாக போகிறாங்க. எனக்கு என்னமோ அண்ணி இப்போல்லாம் உங்களை ரசிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு, உங்களை புருஷனாக ஏற்றுக்கவும் ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் 2 பேரும் கூடிய சீக்கிரமே ஒன்று சேர்ந்து வாழ போகிறீங்கண்ணே அப்படின்னு சொல்லுவோம். டே பல்லவா, இதெல்லாம் கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா அப்படின்னு சொல்லுவோம். உடனே பல்லவன் இருந்துட்டு, அண்ணே, நீ தேவையில்லாமல் அந்த பொண்ணை ரூட் விட்றேன், இந்த பொண்ணை ரூட் விட்றேன்னு சொல்லிட்டு அண்ணி முன்னாடி நீ அந்த மாதிரி ஏதாவது பண்ணி அண்ணி வெறுப்பேற்றின அப்படின்னா ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது அண்ணன் அப்படின்னு சொல்லுவோம். உடனே நம்ம சோழன் சொல்கிறாங்க, டே பல்லவா, இப்போது நான் அந்த பொண்ணு கூட பேசுகிறத தாங்கிக்க முடியாமல் நிலா இவ்வளோ கோவமாக போனாங்க. இதை பார்த்தல பல்லவா, இப்படி அந்த பொண்ணு கூட பேசுகிறதுனால தான் அவங்க மனசுக்குள்ளே என்ன இருக்குதுன்றத நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சது. நான் கொஞ்ச நாளைக்கு இப்படியே மெயின்டைன் பண்ணுறேன். கண்டிப்பாக நிலாவை என் பக்கத்தில் வர வைக்கிறேன், என் வலையில் விழ வைக்கிறேன். கண்டிப்பாக என்னை பிடிச்சிருக்கு சோழன்,
என்கிட்ட வந்து சோழன் உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு சோழன், உங்களை விட்டு என்னால் கண்டிப்பாக இருக்க முடியாது, நீங்கள் தான் என் புருஷன், நமக்கு டிவோர்ஸ் எல்லாம் வேண்டவே வேண்டாம், நீங்கள் மற்ற பொண்ணை ஏதாவது பார்த்தீங்க அவ்வளோதான் எனக்கு கெட்ட கோவம் வரும், நீங்கள் எனக்கு மட்டும்தான் சோழன்னு சொல்லிட்டு நிலா வாயாலேயே நான் சொல்ல வைக்கிறேன்டா பல்லவா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிண்ணே, எப்படியோ ஒன்று, நல்லது நடந்தால் நல்லது தானே அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சோழனுக்கு பயங்கர ஹாப்பி. நிலா மனசுக்குள்ளே நம்ம மேலே அவ்வளோ லவ் இருக்குது, அவ்வளோ லவ்வையும் உள்ளே அடக்கி வச்சுக்கிட்டு நம்மக்கிட்ட பிடிக்காத மாதிரி நடிக்கிறது. இருக்கட்டும் இருக்கட்டும், எவ்வளோ லவ் இருக்குது, எந்த அளவுக்கு நம்ம மேலே அன்பு இருக்குன்றத இப்போது கொஞ்ச நாளில் நம்ம வர வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. நம்ம நிலா ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க. ஆஃபீஸ்க்கு போனதுமே பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. ஒரு வேலையுமே ஒழுங்காக செய்ய முடியல. ராகவ் இருந்துட்டு, ஏன் நிலா நீங்கள் இவ்வளோ சொதப்பிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் எப்போவுமே பர்ஃபெக்டாக ப்ராஜெக்டெல்லாம் முடிச்சு கொடுப்பீங்க, இன்றைக்கி என்னடானா உங்களோட கான்சன்ட்ரேஷன் எதுவுமே வேலை மேலே இல்லை போல், ஏதாவது ஆச்சுங்களா, ஏதாச்சும் உங்களுக்கு தலைது வலிக்குது இல்லை உடம்பு முடியலையா, ஏன் இப்படி அப்செட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்கவும், இல்லை ராகவ் ஒன்றும் இல்லை, எனக்கு ஆஃப் டே லீவ் விடுங்க, நான் வீட்டுக்கு போய்ட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். தாராளமாக நிலா வாங்க, நான் உங்களவே ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை ராகவ் நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா வந்து ரொம்பவே கோவமாக வீட்டுக்கு கிளம்பி வராங்க. இப்போ கண்டிப்பாக சோழன்கிட்ட வந்து நீங்கள் யாராவது பார்த்தீங்க அவ்வளோதான் எனக்கு கெட்ட கோவம் வரும்ன்ற மாதிரி தான் பேசுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்படி நடந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.